கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே நாம் நம்மளுடைய உயிரை நேசிக்கிறோம், உடலை நேசிக்கிறோம், உடைமைகளை நேசிக்கிறோம், உறவுகளை நேசிக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இந்த கால வேளையிலே ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என்னை நேசிக்கின்றாயா? நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் எத்தனை சதவீதம்? அதுதான் ஆண்டவர் உனக்காக எனக்காக தன்னுடைய உயிரை ஜீவபலியாக கொடுத்த ஆண்டவரே நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதான ஒரு பாடல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் 2வது வாரத்திலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வழக்கமாக நான் நிறைய செய்தியை இங்கு கொடுக்கிறோம். இருந்தாலும் நான் படிக்கிற பகுதியிலே மீண்டுமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற காரியத்தை, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த காரியங்களே உங்களுக்கும் கொடுக்கும்படியாக நான் வேண்டினேன். இந்த வாரத்தில் நான் நியாயாதிபதிகள் புத்தகத்தை படித்து முடித்து விட்டேன். நியாயாதிபதிகளில் நிறைய எனக்கு 2 பேரே ரொம்ப அதிகமாக பிடித்தது, கிதியோனும் எப்தாவும். அதை நான் மீண்டும் மீண்டுமாக
மிக ஒரு தியாகமாக முடிந்ததை நான் பார்த்தேன். அப்ப அது என்னை மிகவும் கவர்ந்தது. ஆகவே இந்த நாளிலே எப்தாவினுடைய நியாயாதிபதியாக எப்தாவினிடத்தில் காணப்பட்ட 3 விசேஷ குணங்கள் நமக்கு மிகவும் தெரிந்த குணங்கள் தான், நமக்கு அறிந்ததுதான், ஆனால் செயல்படுவதில்லை. அதை மாத்திரம் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல நினைக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் இந்த ஆண்டவரை ஆராதிக்க, பிரசன்னம் செய்ய, நாம் துதிக்க நமக்கு மாத்திரவாதங்கள் யாருமே கிடையாது என்பதால் ஒரு கவியை பாடி இந்த செய்திக்குள்ளாக போவோம். நான் பார்த்த நல்ல தேவா, நான் பார்த்த நல்ல தேவா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நான் பார்த்த நல்ல தேவா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நான் பார்த்த நல்ல தேவா, வாக்குத்தத்தம் மாறினா சர்வவல்ல தேவனே, வாக்குத்தத்தம் மாறினா சர்வவல்ல தேவனே, வழுவாமல் என்னையுமே அருளினம் காப்பவரே, வழுவாமல் என்னையுமே அருளினம் காப்பவரே, நான் பார்த்த நல்ல தேவா, நான் பார்த்த நல்ல தேவா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நான் பார்த்த நல்ல தேவா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நான் பார்த்த நல்ல தேவா. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களே அல்ல. ஆனால் இந்த வேளையிலே நன்றியோடு கூட கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகள் இந்த எப்தாவை பார்க்கும்போது, அதாவது மோசேயின் காலம் முடிந்த பிறகு யோசுவா வந்தார். யோசுவாவின் காலம் முடிந்த பிறகு, இது உண்மையான சரித்திரம். ரொம்ப நல்ல வேதத்தை நீங்க படித்தீங்கன்னு சொன்னா அது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான, ஒரு நல்ல மகிழ்ச்சியான, நல்ல ஒரு சந்தோஷமான புத்தகம் இந்த வேதாகமம் தான். அப்போ கதையாகவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் யோசுவா காலம் முடிந்த பிறகு ரொம்ப மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மள மாதிரி தான். மறக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. நன்றி மறப்போம், ஆண்டவரை மறப்போம், ஒரு உதவியை மறப்போம், நல்லவங்களை மறப்போம், நமக்கு நன்மை செய்வங்களை மறப்போம். இது மனிதனுடைய குணம். ஆனா ஒரு மிருகம், நாய் கூட பாத்தீங்கன்னு சொன்னா நன்றி அறிந்து உள்ளதா இருக்கும். நாய் வளர்த்தா கூட, நாய் எனக்கு பிடிக்காது எங்க வீட்டுல வளர்க்கறது, ஆனா அதனுடைய குணங்கள் எனக்கு பிடிக்கும். நன்றியா இருக்கும். நீங்க அடிச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, கடைசியில் அது நிஜமானுக்கு நன்றியாக இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆனா இந்த காலங்களில பார்க்கும்போது, நியாயாதிபதிகளை நான் படிக்கும் போது அதுல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நியாயாதிபதிகள் அதற்கு முந்தின நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாம் எடுக்கிறோம். இந்த எப்தா 9வது நியாயாதிபதியாக வருகிறார். ஆனா அந்த 10ஆம் வசனத்துல, 10ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம் யாராவது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவனே உம்முடைய பார்வைக்கு எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் என்னை ரட்சித்தருளும் என்று சொல்லி. அப்போ ஏன் சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறக்கிற ஜனங்கள், ஒரு நன்றி இல்லாத ஜனங்க, தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். தப்பு பண்ணன உடனே ஆண்டவர், சிம்சன் கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆனா அவன் மீறிட்டான். கடைசியா ஒரு விஷயம், நீ இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை ரட்சின்னு சொல்லி ஆண்டவரத்துல கெஞ்சி கேட்கிறான். அதாவது கேட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படணும். இந்த ஜனங்கள் கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்.
பாட்டை 20 பாட்டை அப்டேட் பண்ணி பாடுறது, ஒருத்தர் எழுந்து பாடுறது, ஒருத்தர் குதித்து பாடுறது, எல்லாமே தப்புன்னு நான் சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்டப் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல ஒரு மைண்ட் செட்டப்போட தான் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி இந்த கதையை சொல்லுவேன். அதாவது ஒரு எதிர்க்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது, ஒரு காஃபி ஷாப்பும் இருந்தது. ஆனா 2 பேருக்கும் தலைவலி இருந்துச்சு. தலைவலி 2 பேருமே வந்தது. இந்த மெடிக்கல் ஷாப்காரன் என்ன சொல்றான், நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு எதிர்க்க போய் என்ன செய்யறான், அவனுக்கு தலைவலி, மெடிசன் இருக்கு போடல. அவன் என்ன செய்யறான், காஃபி ஷாப்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வரான். காஃபி கடையில உள்ளவன் என்ன செய்யறான், அவனுக்கு தலைவலி, அந்த காஃபில கொஞ்சம் குடிச்சிக்கலாம். அவன் என்ன பண்றான், நம்ம எதிர்க்கவே ஒரு டோலை போட்டு வரேன், இல்லை ஒரு பேராசிட்டமால் போட்டு வரேன், வாங்கி போட்டுறேன்னு அவன் இன்னும் வந்து போட்டான். 2 பேருக்கும் தலைவலி போச்சு. ஏன் இப்படி மாறி மாறி செய்யறாங்க? மைண்ட் செட்டப் தான். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற முறையில, ஆண்டவரை தொழுதுகிறப்ப மக்களுக்கு மைண்ட் செட்டப் அது எப்படின்னா இருக்கட்டும், எதுனா செய்யுங்க. ஆனா சுகமாவுதா, பலன் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரியமா வாழ்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி துதித்தாலும் சரி, எப்படி ஆராதித்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு ஆராதனை, நமக்குன்னு ஒரு திருச்சபை, நமக்குன்னு ஒரு போதல், நமக்குன்னு ஒரு செட்டப் வைத்துக் கொள்ளணும். அப்படியா வரும்போது நாம் உண்மையாகவே சுகமடைவோம், எல்லாம் செய்வோம். அப்போ இந்த 10ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். நிறைய நேரம் நான் ஜெபிப்பேன். இந்த கன்னியாஸ்திரிகளை சத்தீஸ்கர்ல பிடித்துட்டு போன பிறகு அவங்களுக்கு சும்மா ஒரு பழிய போட்டு அவங்கள ஜெயில போட்டாங்க. அவங்க மதம் மாத்துறதுக்காக அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்க அந்த ஒரு RSS பெண் அடிச்சு எங்களை மதம் மாத்தான் கூட்டிட்டு போனா நீ சொல்லணும், வேற தப்பா சொன்னீங்கன்னா உங்களை இது பண்ணிப்பேன்னு மிரட்டி அதை நான் படிக்கும்போது சங்கடமா இருந்தது. ஆனா நம்ம எவ்வளவு பேர் தேசத்துக்காக ஜெபம் பண்றோம். நீங்க விழுந்து ஜெபம் பண்ணா கூட நடக்காது கொஞ்ச நாளைக்கு. ஏன் இப்படி பாஸ்டமா சொல்றேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் இந்தியாவை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள், பணத்துக்காக செய்யறது, கிறிஸ்துவின் சாட்சியை கெடுத்தது, கிறிஸ்துக்காக வாழுறது இல்ல, தேவ பக்தியை தரித்து அது பலத்தை மறுதளித்த காலத்துல வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஈர்த்துல இருந்து 430 அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் அவருடைய வருத்தத்தை பார்த்து அவங்களை திருப்பி கொண்டு வந்தார். மோசையின் மூலமாக செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், எரியோவை உடைக்க செய்தார், நல்ல நாடுகளை கொடுத்தார், நல்ல தேசத்தை கொடுத்தார், நல்ல எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனாலும் கூட கொஞ்ச நாளைக்கு பிறகு ஜனங்கள் மீண்டும் பாகால கொண்டு மறந்துட்டாங்க. நமக்கு அமெரிக்கால இருந்து மிஷனரிகள் வந்தாங்க, இங்கிலாந்துல இருந்து வந்தாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. இந்த இந்தியா தேசத்துல கிறிஸ்தவங்களே இல்லாத இடத்துல வந்தாங்க. ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. கிறிஸ்தவம் பரவிச்சு, நிறைய அற்புதங்கள் நடந்தது, நிறைய காரியங்கள் நடந்தது. ஆண்டவருடைய சுவிசேஷம் வேகமா பரம்பு, பல ஊழியர்கள், எப்பவுமே விசோமானி ஐயம், நிறைய சின்ன ஊழியர்கள், அது இது நடந்தது. நம்மளை போன்ற ஆட்களும் சின்ன ஊழியர்களை செய்யணும். நிறைய எங்களுக்கு 139 சபைகள் வரைக்கும் நடக்குது. ஆனா இப்ப கஷ்டமா இருக்குது. இப்ப அடிக்கிறாங்க, இப்ப இடிக்கிறாங்க, இப்ப செய்ய முடியல. ஒரு 1003 தடவை இடிச்சிருக்காங்க, நாங்க கட்ட முடியாம இப்ப நின்றுட்டு போறோம். வீணா தகராறு. ஆனா உபவாசத்துல இருந்து ஜெபிக்கணும் நிறைய. அது ஏன் நடக்கலன்னு சொன்னா, எரிச்சு கொள்ளும்போது கேட்டாங்க, ஏன் அந்த ஆளை ஆண்டவர் விட்டு வச்சிருக்காரு, ஒப்பு கொடுத்துட்டாரு இந்திய தேசத்தை. ஏன் நீயும் நானும் ஊழியர்கள் முக்கியமா ஜெபிக்கிறவங்க என்ன ஜெபம் பண்ணி என்ன நம்ம சரிப்படாட்டா அப்படிதான் ஆண்டவர் செய்வார். அதே மாதிரி ஜனங்கள் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் கண்ணோக்கி பாருன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அப்பொழுதுதான் இந்த எப்தாவை ஆண்டவர் மீண்டுமாக தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. நீங்க கூட இந்திய தேசத்துக்காக நம்ம கல்வாரி மக்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் இந்தியாவுக்காக நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஒரு விஷயம் அந்த இந்தியா தேசத்துக்காக நீங்க நினைக்க ஆண்டவரே, இன்னும் மோசமா போயிட்டு ஆண்டவரே. ஆகவே இந்திய தேசத்துக்காக மீண்டும் எங்க ஊழியங்கள்லாம் வளர ஆண்டவரே நீங்க செய்ய ஒரு நிமிஷம் பிள்ளைகளும் நீங்களும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கிறார். கள்ளத்தன கிறிஸ்தவ நிலையெல்லாம் மாறி மீண்டுமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் வரும்போது எழுப்புதல் வரும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் மீண்டும் எப்தாவை ஆண்டவருக்கு படைத்தார். இந்த எப்தாவிடத்துல காணப்பட்ட 3 குணங்களை நான் பார்க்கிறேன். 11ஆம் அதிகாரத்துல நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம், அவன் ஒரு நல்ல ஒரு ஜாதி கிடையாது, அவன் ஒரு புறஜாதியார்.
பிரச்சனை இப்ப நிறைய இருக்குல்ல. நம்ம பரவாயில்ல, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா பொண்ணு போட மாட்டோம்ல. அல்லேலூயா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாங்கின சம்பளம் வாங்கின மனுஷனை கூட கீழ் ஜாதின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. ஜாதி கலவரம். ஆனா அதே மாதிரி அப்பவுமே இருந்திருக்கு, இப்ப இல்ல, அப்பவுமே இருந்திருக்கு. இவன் கீழே அந்த எப்தா அவன் ஒரு பரஸ்திரியின் மகன். அவன் அவன் சொந்த குமாரன் இல்ல. அந்த காலத்துல எத்தனையோ மனைவிகள் வைத்திருப்பாங்க. இவன் ஒரு மனைவி, ஒரு ஜாதி, சின்ன ஒரு மோசமான ஒரு ஜாதியில இருக்கிறது எப்தா. ஆனா நீங்க பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என்ன தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அவனுடைய பின்னணி ஒரு துரத்தப்பட்டவன், ஒரு தாழ்த்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், சகோதரர்களால் துரத்தப்பட்டவன். ஆனாலும் அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 1ஆம் வசனம், கீலேயாத்திலுள்ள யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தார். அவன் பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத்து அவனை பெற்றான். அவனிடத்துல பார்க்கும்போது அவன் பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அல்லேலூயா. ஆனா அவன் அவனுடைய பின்னணி பார்த்தா எல்லாராலும் தள்ளப்பட்டவன், துரத்தப்பட்டவன், அவன் பின்வாங்கப்பட்டவன். ஆனா இவனை ஒரு நியாயாதிபதியாக தேவன் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. தேவன் பயன்படுத்தினார். ஏன் பார்க்கும்போது அவன் அப்படி இருந்தாலும் கூட, நான் அந்த 11ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 16ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அவன் சரித்திரத்தை சொல்றான். ஆண்டவர் எங்களை இப்படி செங்கடல் மூலமா கொண்டு வந்தாரு, வழியில சீமோன் எங்களை விட மாட்டேன்ட்டான், இந்த ராஜா உனக்கு வழி தர மாட்டேன்னு சொன்னா, இந்த ராஜா வரமாட்டேன்னு சொன்னா, ஆகாரம் தர மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்களெல்லாம் முறியடிச்சோம் அப்படி என்று சொல்லி அந்த சரித்திரத்தை ரொம்ப அழகாக நீங்க வீட்டுல போய் நியாயாதிபதிகள் 11 வருஷம் முடிச்சா படித்து பாருங்க, டைம் இருக்கு. அவன் அவ்வளவு அழகாக சொல்லுகிறான். அப்போ ஆண்டவருடைய சரித்திரத்தை அறிந்திருந்தான். ஆண்டவரை மிகவும் அவன் நேசித்திருக்கிறான். அவன் ஒருவேளை ஒரு சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், எல்லாராலும் பகைக்கப்பட்டவனாக இருக்கலாம், விருக்கப்பட்டவனாக இருக்கலாம். அவனை துரத்தியே அடிச்சுட்டாங்க, ஊரை விட்டே துரத்தி அடிச்சுட்டா, போய் நீங்க வராத, உனக்கு எந்த பங்கும் கிடையாது, வீடு கிடையாது, வாசலும் கிடையாது. ஆனால் கூட அவன் ஆண்டவரை அதிகமா நேசித்திருக்கிறான், ஆண்டவரை அறிந்திருக்கிறான். அதுதான் ரொம்ப விசேஷம். அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் சரி, சமுதாயத்துல அந்தஸ்துல ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், எப்படியா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம் உன்னை மேம்படுத்தி உன்னையும் செய்வார். 3 விசேஷ குணங்களை சுருக்கமாக பார்த்து நாம் முடிப்போம். முதலாவது நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது எடுத்து அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அப்போ பாருங்க, மிஸ்பாவிலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் யெப்தா சொல்லுகிறான். அப்போ ஆதியாகமம் 31:50ஆம் வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொண்டு வீட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மிஸ்பாங்கிற இடம் லாபானும் யாக்கோபுடைய மாமனார் லாபானுக்கு இவனுக்கு பிரச்சனை வந்த போது ஆண்டவருக்கு ஒரு கல்குவியலை வச்சு அங்க அவங்க உடன்படிக்கை செய்தாங்க. அதன் பிறகு நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மிஸ்பாவில் என்று வருகிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சாமுவேல் மிஸ்பாவிலே வந்தான். மிஸ்பாவில ஜனங்களை வர சொன்னான். மிஸ்பா என்கிறது ஒரு தொழுது கொடுக்கிற இடம் மாதிரி, ஒரு ஆலயத்துக்கு சமமான ஒரு இடம். ஏதாவது பிரச்சனைனா மிஸ்பாவில வந்து கூப்பிடுவாங்க, எல்லாம் இங்க வாங்க, நம்ம காரியத்தை ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே மிஸ்பான்றது ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம் தான். அப்ப இந்த யெப்தா முதலாவது அவனுக்கு இருந்த ஒரு குணம் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். நம்ம கூட நம்மளும் ஜெபிக்கிறோம், எல்லாருமே ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறீங்க. போதாது, பிரச்சனைகள் வரும்போது உடனே நீங்க என்ன பண்ணணும், முழங்கால் படிக்கணும். பிரச்சனை வரும்போதே ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னால முடியாது, அவன் பலசாலி தான், அவன் பெரிய பராக்கிரமசாலி தான், ஆனாலும் கூட எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல சொன்னான். அவன், ஆண்டவரே இப்படி இவங்க என்னை கூப்பிடுறாங்க, என்னை துரத்தி விட்டு இருந்தாங்க, இப்படிப்பட்டவன் தானே, இப்ப வந்து நைசா என்னை கூப்பிடுறாங்க,
என்னை தலைவன் ஆக்குவேங்கிறாங்க. ஆனா எல்லா காரியத்தையும் நீ அறிஞ்சிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி முதலாவது அவன் ஜெபத்துல வைத்தான். அருமையான ஒரு நல்ல குணத்தை அவன் பார்க்கிறோம். ஜெபம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எல்லா காரியத்துக்கும் நீங்க உடனே ஜெபம்னா குறிப்பிட்ட இடத்துக்கு எழுதி போடணும், அவர் ஜெபிப்பார் வேண்டாம் நான் சொல்லல. ஆனா எனக்கு தனி ஜெபம் ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த மாதிரி கல்வாரி மக்கள் தனியா ஜெபிக்கணும். தனியா எந்த காரியம் ஹாஸ்பிட்டலுக்கு போறியா ஜெபிச்சுட்டு கூட்டிட்டு போ, பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறியா ஜெபிச்சுட்டு கூட்டிட்டு போ, எந்த காரியம் வீடு வாங்குறியா ஜெபித்து விட்டு வாங்கு, இல்ல ஸ்கூட்டர் வாங்குறியா ஜெபித்து விட்டு வாங்கு, எங்கேயா பிரயாணம் போறீங்களா ஜெபம் பண்ணு. அதுவும் நல்லதும் கெட்டதும் வந்தாலும் கூட ஆண்டவர் கூட கரம் கூட இருக்கும். ஆகவே மிஸ்பாவிலே எல்லாத்தையும் சொன்னான். இந்த எப்தாவிடத்துல காணப்பட்ட ஒரு நல்ல குணம் ஜெபிக்கிறவனாக இருந்தான். நான் ஜெபத்தை பத்தி அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், ஆனா போதாது. இன்னும் கூட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, புருஷனுக்காக பண்ணுங்க, கணவனுக்காக பண்ணுங்க, வீட்டுக்காக பண்ணுங்க, உன் குடும்பத்துக்காக பண்ணுங்க, உன் தொழிலுக்காக பண்ணு, உன்னுடைய சரீரத்துக்காக பண்ணு. ஆஸ்பத்திரிகள்ல எவ்வளவு பிரச்சனைகள். எங்களுடைய உறவினர் ஒருவருக்கு ஒரு கேன்சர். நான் அதை கேட்டுட்டு முன்ன நாளா ரொம்ப வருத்தப்பட்டேன். உடல் அந்த உணவு குழாய் முழுசும் அது கேன்சரா இருக்கு. அதுக்கு ஹீமோ 9வது கொடுக்குறாங்க. இப்போ அவங்க குணமாகுமாங்க தெரியாது, ஆபரேஷன் பண்ண முடியாதுன்றாங்க. எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லவங்க, நல்லவங்களுக்கும் வருது, கெட்டவங்களுக்கும் வருது, எல்லாம் வருது. ஆனா அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, தீங்கு எங்க குடும்பத்தை அணுகாதபடிக்கு, தீங்கு எங்க நாட்டை அணுகாதபடி, தீங்கு எங்க ஆலயத்தை அணுகாதபடி, தீங்கு என் சரீரத்தை தொடராதபடிக்கு நான் ஜெபிப்பேன் சொல்லி எத்தாவை போல மிஸ்பாவிலே ஜெபித்தாலும். மிஸ்பா எங்க? நம்ம இருக்கிற இடம் தான். ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்து விட்டது. நீ வீட்டுல ஜெபிக்கலாம், ஆலயத்துல ஜெபிக்கலாம், நீ இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாம், உன்னுடைய அலுவலகத்துல ஜெபிக்கலாம், நீ பாத்திரம் கழுவும் போது ஜெபிக்கலாம், நீ எப்பவுமே ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு இது கொடுக்கும். நான் வேலை செய்யும் போது ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், கண்ண முடிக்க மாட்டேன். அப்புறம் சட்டையெல்லாம் கரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும். ஆனா பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், அது எனக்கு பிடிக்கும் நிறைய. அது மாதிரி நீங்க காய் வைக்கும்போது கூட ஜெபம் பண்ணலாம். சொல்றது ஆண்டவரே அதை செய்யணும். நீங்க எல்லா காரியத்துக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை முன்வைத்து போறதுதான் ஜெபிக்கிறது. ஆகவே முதலாவது அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தா பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் வரும். ஆனாலும் கூட நம்ம ஜெபிக்கணும். இந்த யோசுவா ஒரு கட்டத்துல ஆயிப்பட்டணம் சின்ன ஊர், அதுக்கு ஜெபிக்காம அவருக்கு கேட்காம போனாங்க, தோத்துட்டாங்க. சின்ன ஒரு பட்டணத்தை தோல்வியடைந்து வந்தாங்க. காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்கல. அதனால பெரிய காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், சின்ன காரியத்துக்கு நம்மளா இஷ்டமா இருந்தது. சின்னதோ பெருசோ நம்முடைய வாழ்க்கை ஜெபிக்கிற அனுபவம் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவனிடத்துல காணப்பட்ட ஒரு குணம் என்ன வந்துச்சுன்னா, கர்த்தருக்கு செலுத்தின பொருத்தினையே மீறாத. பொருத்தனை செலுத்தணும்னு சொல்றாங்க, அப்படித்தானே? எதுக்கு வம்பு? பொருத்தனை செலுத்திட்டு எதுக்கு சொல்லி செல்லலாம், பொருத்தனையே செய்யறது இல்லை. நான் நிறைய பொருத்தனை முடிச்சு உணர்ச்சி பண்ணக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி இதை சொல்றேன். ஆபீஸ்ல எனக்கு ஒரு கிளர்க்கு ஒருத்தி இருந்தா, என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய கிளர்க்கு ஒரு பெண் தான். ஒரு நல்ல பெரிய திருச்சபையில இருந்து ஒரு நல்ல பிள்ளைவா, நல்ல உற்சாகமா இருப்பா, எல்லாம் செய்வா. ஆனா 42 வயசு அவளுக்கு. நானும் ஆபீஸர், அவனும் கிளர்க்கு. என் வயசு கிட்டத்தட்ட இருக்கும். நான் கேட்டேன், ஏப்பா நீ கல்யாணம் பண்ணல, என்ன பிரச்சனையா அப்படின்னு. இல்ல, எங்க சபையில ஒரு பாஸ்டர் பேசினாரு, நானே ஒரு நாயகன் சொல்லி வசனம் வருது. உடனே கைக்கு ஆண்டவர் தான் எனக்கு நாயகன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பொருத்தனை பண்ணிட்டேன். நான் ஒன்றும் சொல்லல. அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடாது. மீட்டிங்ல கையை தூக்கி 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 4 நாளைக்கு உபவாசம் இருக்கிறேன். நம்மளால முடிஞ்சத கிரமமா, தானியல் மாதிரி, மக்கள் மாதிரி நாங்க கிரமமா உபவாசம் இருக்கணும், கிரமமா ஜெபம் பண்ணணும், கிரமமா ஆலயத்துக்கு வரணும். எல்லாமே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சேர்க்க முடியாம ஆகி அப்படின்னு நாங்க பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னு சொன்னா அவளை கவனிக்க ஆள் இல்லை. அக்கா கல்யாணம் ஆகி தனியா போயிட்டாங்க, அண்ணன் போயிட்டாங்க, அது தனியா இருக்குது. ரொம்ப சொல்ற பிற்காலத்துல எதுக்காக அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கறதா இருக்கு. ஆனா நான் ஒண்ணும் சொல்லலாம். ஆனாலும் சொல்லி, சரிமா, ஆண்டவர் உன் கூட இருந்து என் முதிர் வயதுன்னு தாங்கி ஏங்கி நடத்துவாரு அப்படின்னு. அப்ப நான் நினைச்சிட்டேன் மனசுல, சீக்கிரமா என்ன செய்யக்கூடாது, ஒருத்தனை இஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, யோசித்து பண்ணலாமா. ஆனா யாரும் என் வீட்டை எழுதி சர்ச்சு கொடுக்குற எல்லாம் பொருத்தனை பண்ண மாட்டாங்கல்ல, உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அது மாதிரி
மீறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதற்கு நிறைய நம்ம வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:25. நீதிமொழிகள் 20:25. பொருத்தனை செய்த பிறகு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அல்லேலூயா. அதனால நீ பொருத்தனை செய்யும் போது யோசித்து செய்யணும். ஆனா வேதத்துல செய்தவங்கெல்லாம் கரெக்டா செய்தாங்க. அண்ணா குழந்தையே இல்ல, ஆலயத்துல வந்து ஜெபிக்கா. நம்ம கூட அப்படி செய்வோமான்னு தெரியல. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். குழந்தையே இல்லாம ஒரு முதல் குழந்தை பிறக்கும் போது அதை அந்த ஆலயத்துக்கே கொடுத்துறேன்னு சொன்னாங்களாம். நம்ம சந்தோஷமா படிக்கிறோம். அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்து அந்த ஆண் குழந்தைய அப்பெல்லாம் 4 வயது 5 வயசு வரை பால் கொடுப்பாங்களாம். இப்பெல்லாம் அப்படி கொடுக்கறது இல்லை. அந்த காலத்துல அப்படி கொடுப்பாங்களாம். அப்ப அந்த பால் கொடுக்கறது மறக்கிறது வரைக்கும் வீட்டிலேயே வச்சிருந்துருக்கா. அதன் பிறகு அந்த சின்ன சாமுல ஆலயத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏறிட்ட இதை நான் நேர்ந்திருந்தேன், உங்களுக்கே கொடுத்துட்டேன்னு. நீங்க அவ யோசிக்கலாம், ஐயோ சொல்லிட்டோம், ஐயாட்ட போய் கேட்கலாம், இதை நானே கொஞ்சம் வளர்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு தரட்டுமா, நான் தெரியாம அப்படி சொல்ல. பொருத்தனை பண்ணிட்டு யோசனை பண்ணுனா என்ன ஆகுமா? கண்ணியா இருக்கும். அதனால பொருத்தனை பண்றது நல்லது. பொருத்தனை பண்ணணும். நான் நிறைய பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். எனக்கு முடிஞ்ச பொருத்தனையை தான் நான் சொல்லுவேன், அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதுல ஒரு பிளஸிங் இருக்குது. நான் நிறைய காரியங்களை நான் பார்த்துக்கிறேன். பொருத்தனை செய்தா சில காரியங்கள் எனக்கு வந்த உடனே நான் வந்து எனக்கு இப்படி வந்தா அந்த நஷ்டத்தை நான் வந்து ஒரு தடவை ஆஸ்பத்திரியில பொருத்தனை பண்ணேன். அது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. அது நான் ஹெல்த் செக்அப் பண்ணும் போது எனக்கு அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, உங்களுடைய யூட்ரஸ் பகுதியில ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது, நீங்க 75,000 ரூபாய் அதுக்கு ஆபரேஷன், அப்புறம் நீங்க 1 லட்சம் ஆயிடும், நீங்க 4 days இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா பண கஷ்டமும் இருந்தது. ஏற்கனவே நான் ரொம்ப அது மாதிரி நீங்க செய்யணும்னு சொல்ல. ஆனா நான் டாக்டர்ல வந்து ஒரு பிரச்சனை பண்ணி ஜெபிச்சேன். ஆண்டவரே, அது ஒண்ணு எனக்கு என்னமே தெரியல. ஆஸ்பத்திரிக்கோ மெடிக்கலுக்கோ நான் அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனா எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் பயப்படுவேன். பணமும் இல்லை. அதுவும் அந்த பணம் அந்த ஊழியர்களுக்கு பணம் இல்லை. இப்படி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த காசை நான் வந்து ஆலயத்துக்கு தரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. அதே மாதிரி நான் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. கர்த்தர் நல்லாவே வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் சொல்ல. அதுக்காக நீ ஜுரம் வரும்போது அங்க போக மாட்டேன்னு கொடுக்குறேன்னு நான் சொல்லல. பெரிய பிரச்சனை ஆண்டவர் நடத்தினா ஆகவே பொருத்தனை பண்ணிட்டு அதை பண்ணாம போனா அது உனக்கு கண்ணியாக இருக்கும். ஆகவே சங்கீதம் 22:25 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். சங்கீதம் 22:25. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். பயப்படும் பொருத்தனைகளை செலுத்துவேன். பொருத்தனை செலுத்தணும். செலுத்தவே மாட்டேன்னு சொல்றீங்க. வந்து இந்த சபையில 2 பேர் செல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பொருத்தனை செலுத்தினாங்க. ஏன் கூட சொல்லல. ஆளுக்கு 15 சேர் வாங்கி கொடுக்குறேன். ரொம்ப பணக்காரங்க கிடையாது. அது அப்படியெல்லாம் நல்லதுதான். ஆளுக்கு இந்த 15 சேர் வாங்கி கொடுத்தாங்க. பொருத்தனையை நிறைவேற்றிட்டாங்க. கஷ்டமா இருக்காது. ஆகவே சபையில பொருத்தனையை செய்யறது நல்லது. நம்ம அதான். ஆனா இந்த பொருத்தனை பண்ணக்கூடாது. தலைய கொண்டு பிள்ளைங்க மொட்டை அடிக்கிறேன், அந்த சாமி பண்ணேன், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இங்க நாங்க நடத்துற திடீர்னு ஒருத்தர் புதுசா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. புதுசா ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா நாங்க டான்ஸான எடுத்துட்டோம். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் கிறிஸ்டியனா இருக்கணும். சும்மா அப்படி இப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம்னு காரணம் எங்க தாயாருடைய ஸ்ட்ராங் ஃபேத் தான். எங்க அம்மா ரொம்ப வைராக்கியமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி அப்படி இந்த சாயலே அவங்களை காண முடியாது. அப்படி இருப்பாங்க. அதனாலதான் நாங்க இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறோம். அல்லேலூயா. அந்த பொண்ணு வந்து கேட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு, அம்மா நாங்க அப்போ ஒப்பு கொடுத்துறேன், என்ன திருப்பதிக்கு என் பிள்ளைக்கு மொட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதனால தண்டனை வருது, அதை மட்டும் போய் செஞ்சுட்டு வரேன். நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தான் தெய்வம். அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். நீங்க போய் கொடுத்தாதான் உங்களுக்கு ஏதாவது தண்டனை வரும். கொடுக்கலன்னா உங்களை ஆசீர்வதிப்பாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அது பயிலங்க அழகா வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா படிச்சு நல்ல இதுவா இருக்கு. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட பொருத்தனையை தெரியாம செலுத்திட்டேன்னு போகக்கூடாது. ஆகவே கர்த்தருக்கு பொருத்தனையை செலுத்தினா அதை என்ன செய்யணும்? அதை வந்து நம்ம கட்டாயம் செய்ய வேண்டாம். அதை நம்ம படிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கணும்.
2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். அப்பொழுது அவள் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். வெட்டி கொள்றதான் யூசுவலா எப்பவுமே ஒரு ராஜா ஜெயிச்சு வரும்போது அவர் வரவேற்க பட்டத்து யானை மாலையோட வருவான். அதுதான் இஸ்ரவேல்ல முறை. அந்த யானையோட பட்டத்து யானை வரும். அதை வந்து பலி செலுத்த மாட்டாங்க. ஆனா இந்த உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு வருகிற முதல் என்னை எதிர்கொண்டு எது வருகிறதோ எது என்று சொல்கிறான் அதை நான் வந்து சர்வாங்க கல்யாண பள்ளியா கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நேர் மாறா அவன் மகா என்ன பண்ணா, அப்பா இவ்வளவு பெரிய வெற்றியோட வராரு, ஆகவே நானே மாலையை கொண்டு போறேன் சொல்லி டான்ஸ் ஆடிட்டு மாலை எடுத்து போடுறதுக்காக முதல் வருகிறார். அப்பதான் அவன் என்ன செய்யற, என்ன பண்ண, என்ன வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி மிகவும் என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். 35ஆம் வசனத்துல அவனை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனக்கஷ்டமும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது சொல்லிட்டான். பண்ணிக்கம்மா, அதை நான் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டமான ஒரு காட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே மகன் தான், 2 மாதம் கூட இல்லை, இருக்கிறதே ஒரே மகன் தான். ஆனா அதன் பிறகு பார்க்கும்போது அவன் வந்து அவன் வந்து ரொம்ப நாள் வாழல, 7 வருஷம் தான் நியாயம் விசாரித்தான். ரொம்ப நாள் இருக்கிற, ஒருவேளை இருக்கிற ஒரு காரணமா இருக்கும். தன்னுடைய ஒரே மகளை அவன் என்ன செய்தான், பலியிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு செலுத்தின பொருத்தனையை மீறாது. நீங்க யாராவது கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தியிருந்தா செலுத்தும் போது உணர்ச்சி வசப்பட்டு செலுத்தாதீங்க. உங்களால முடிஞ்ச பொருத்தனையை செலுத்துங்க. முடிஞ்ச பொருத்தனையை சொன்னா அதை வந்து கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க செய்யணும். அதனால்தான் இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் ஓடி போனா செயின் பிரே, நிறைய கூட்டங்களுக்கு நான் போவேன், பேச போவேன், கேட்க போவேன். வந்து காலையில எங்களுக்காக 4 நேரம் ஜெபிக்கிறியா, 3 மணி நேரம் ஜெபிக்கிறியான்னு கேட்பாங்க. கை தூக்கவே மாட்டேன், பிடிக்காதுன்னு இல்லை. எனக்குன்னு சில பாணிகள் இருக்கு, எனக்குன்னு ஒரு அதிகார ஜபம் இருக்கு, எனக்குன்னு சபையில ஒரு ஜபம் இருக்கு, எனக்குன்னு ஒரு இரவு ஜபம் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்ப ஜபம் இருக்கு, எனக்குன்னு ஒரு உற்சாக ஜபம் இருக்கு, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. போற இடத்துல எல்லாம் கையை தூக்கி அதுக்காக ஜபம் பண்ண, இதுக்காக ஜபம் பண்றேன்னு பண்ணணும். அப்படி அதனால அந்த மாதிரி நான் கை தூக்கி பண்ணவே மாட்டேன், இப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம தானியேலை போல கிரமமா அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் ஜெபிக்கணும். அதே மாதிரி தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்தார், ஏசாமி ஜெபித்தார். ஆகவே ஜெபம் நமக்கு ஜீவனா இருக்கணும். அதனால ஜெபிக்கிறோமா? நீங்க நான் ஜெபிக்கிறதே இல்லையே, நீங்க ஏதோ பெரிய பொருத்தனை எல்லாம் பண்ணி ஜெபிக்க சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. ஜெபிக்கணும், பொருத்தனை பண்ணணும், சின்ன சின்ன பொருத்தனை பண்ணுங்க. 100 ரூபாய் தரேன் சாமி சொல்லுங்க, 1,00,000 ரூபாய் வேண்டாம். உங்களால முடிஞ்சா ஏதாவது ஒரு சேர் வாங்கி கொடுக்குறேன், இல்லாட்டா ஒரு இந்த மைக் வாங்கி கொடுக்குறேன், இல்லாட்டா ஒரு சாரி வாங்கி கொடுக்குறேன் கிறிஸ்துமஸ் காலங்கள்ல, இப்படின்னு பொருத்தனைகளை பண்ணி நீங்க செய்யுங்க. கடவுள் ஒன்றை ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், நியாயாதிபதிகள். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரனாகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். அல்லேலூயா. அவ அருமையா ஒரு அந்த பொண்ணு, அந்த குழந்தை, அந்த பெண், வாலிப பெண் சொல்றா, நம்ம பிள்ளைங்க, ஏய் உன்னை வந்து சண்டே ஸ்கூலுக்கு வந்து நடத்த முடியாதுன்னு சொன்னேன். நீங்க சொன்ன நான் நடத்துவேனா? உங்களை யார் சொல்ல சொன்னாங்க? எனக்கு வேலை இருக்கு, என்னையாது போக சொன்னீங்க, என்னையாது பண்ணீங்க அப்படின்னு கேட்கல. இப்ப கேட்டுக்கலாம்ல, ஏப்பா இப்படி பண்ணிட்டீங்களப்பா, நான் வந்து இளம் பெண்ணு, கன்னி பெண்ணு, நான் இன்னமே சர்வாங்க தகவல்படியா கொடுக்குறேன்னா ஆண்டவருக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேளுங்கப்பா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கேளுங்கன்னு சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க, வாய் திறந்து சொல்லிட்டீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, உங்களுடைய வாயிலிருந்த புறப்பட்டபடியே எனக்கு செய்யுங்க. இதுல ரொம்ப டாப் அந்த பொண்ணு தான். அல்லேலூயா. அப்பா கூட இல்ல, அவ வந்து சொல்றா, அப்பா ஆனா 2 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, என் தோழிகளோடு நான்
அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு வரேன். அந்த சோகமான ஸ்டோரி எப்படி இருக்கும். 2 மாசம் கழிச்சு வந்து அவன் பலி செலுத்தி அந்த பெண்ணை இறந்து விட்டா. அப்போ அவ்வளவு ஒரு அருமையான பெண்ணை, அவன் ஒரு தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனா கர்த்தரை அறிந்தவனா இருந்தான், கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறவனா இருந்தான், பராக்கிரமசாலியா இருந்தான், கர்த்தர் அவன் கூட இருக்கிறத அறிந்து இருந்தான், கர்த்தருக்காக செயல்பட்டவன். ஆனாலும் மிஸ்பாவுல ஜெபிச்சுதான் அவன் செஞ்சான். ஆனா அவன் வாய் தவறி பொருத்தனை மேற்படுத்தி. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். நம்முடைய வாழ்க்கையில பொருத்தனை டக்குன்னு பண்ணக்கூடாது. நீங்க உங்க பிள்ளை ஊழியக்காரருக்கு வரணும்னா உன்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லாதீங்க. மனசுல ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைங்க ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம், அவனுக்கும் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா அது வந்து செய்யாது. எங்க சொந்தக்காரர் ஒருத்தர், எங்க மாமா பையன் தான், அவர் வாதியாரு. அந்த பையன் இந்த போன வாரம் வந்து என்கிட்ட சொன்னான், அத்தை நான் இப்ப எம்காம் படிச்சுட்டு பிஎட் படிக்கிறேன், எனக்கு வந்து நல்ல பையன், நான் இப்போ சர்ச்சில் எல்லாத்துலயும் இருக்கிறேன், ஆனா ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இல்லை, எங்க அப்பா நீ ஊழியத்துக்கு தான் போகணும், பாஸ்டா போகணும்னு சொல்லி டெய்லி சொல்றாரு, என்ன செய்ய சொன்னாரு. நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொன்னா போனேன். ஆனா அவங்க அப்பா திட்டுறாரு, நான் ஒப்பு கொடுத்துறேன், நீயா போகுது. ஆனா ஜெபிக்கணும், எந்த காரியமே நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் செய்வார். சரி, மூன்றாவதாக நம்ம இந்த கர்த்தருக்கு உகந்த மகளை நம்ம உருவாக்கினவன். நீங்க பிள்ளைகளை எல்லாம் நல்லா உருவாக்குங்க. உலகத்தை விடுங்க, தேசத்தை விடுங்க, எல்லாத்துலயும் இருக்க ஒண்ணு உங்க என்ன எங்க அம்மா அப்பா நல்லா உருவாக்கி நல்ல கர்த்தர்களை எங்களை வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம்னா அப்படிதான். எங்க தங்கச்சி வந்து நாங்க 7 பிள்ளைங்க, நான் மூத்த மகள். எங்க கணவரும் கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஊழியக்காரர் தான், தலைமை போதகராக வெளியே ரொம்ப வெளியே எங்க தெரியாத கூட வெளிநாட்டுல இருந்து எங்கேயுமே அவர் சிறப்பான ஒரு போதகர் தான் அவரு. அப்படியாக எங்க 3வது என் தம்பி ஈசியில ஒரு பேராயரா பிஷப்பா இருந்துதான் இறந்தான். அது மட்டும் சங்க. அதன் பிறகு எங்க சின்ன தங்கச்சி ஒரு ஊழியர் சைனா பேர் ஊழியத்துல. 5வது தங்கச்சியுடைய கணவர் தான் இப்ப பிஷப்பா இருக்காரு. 6வது டேவிட் ராஜ்குமார், அவரும் ஒரு ஊழியர் தான். இப்படி எல்லாருமே இருக்கும்போது காரணம் பிள்ளைகளை, சிறந்த பிள்ளைகளை உருவாக்க எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹல்லேலூயா. எங்க அம்மா ரொம்ப ஒரு தியாகி, நல்லா சமைப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க, நல்ல வேலை செய்வாங்க. ஆனா ஊழியர்களை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப சாப்பாடு தருவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, எங்களுக்கு நல்ல காரியங்களே சொல்லி கொடுப்பாங்க, தீமை செய்யக்கூடாதுவாங்க, கெட்டதே செய்யக்கூடாதுவாங்க. பாஸ்டர்கிட்ட கூட எனக்கு அந்த குணம் ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி அதை சொல்லுவேன், நல்லது நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். ஹல்லேலூயா. அது தினமும் நடக்கும். நமக்கு நல்லது செய்தா கூட கெட்டது செய்வாங்க. அது மாதிரி நான் ஏன் சொன்னேன், நல்ல பிள்ளைகளை என் தாய் உருவாக்கு. ஹல்லேலூயா. இந்த கல்வாரியில் உள்ள மக்கள் கூட நீங்க பிள்ளைகளை நல்லா உருவாக்குங்க. ஒருவேளை ஊழியக்காரன் நான் சொல்ல, உன் பிள்ளை கலெக்டரா கூட ஆகலாம், உன் பிள்ளை இன்ஃபோசிஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐடில பெரிய ஆளா ஆகலாம், தொழிலதிபராக இருக்கலாம். அதெல்லாம் பெருசு இல்ல. நல்ல பிள்ளைங்களா, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளா, அப்பா நம்மளை நேசிக்கிற பிள்ளைகளா, அப்பாவை அடிக்குது பிள்ளைங்க, அம்மாவை அடிக்குது, துரத்தி விடுது, சோறு கொடுக்க மாட்டேங்குது. ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைங்களா, நிறைய சொத்து கொடுத்துருக்காரு, நிறைய பிள்ளைங்க நிறைய சொத்து கொடுத்துருக்காரு, 3 சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது, கண்ணீர் கொடுத்தாங்க. இப்போ கடைசியா பஞ்சாயத்து பண்ணி 10 நாள் அதுல ஒரு அம்மா என்ன சொல்லுதான், வெஜிடேரியன் சாப்பாடு வெள்ளி சாப்பாடு தான் நான் கொடுப்பேன் தான், நான்வெஜ் செய்யறதுக்கு தர மாட்டேங்கிறாங்க. இதுல ஏன் சொல்றேன்னா, உகந்த பிள்ளைகளை உருவாக்கல, பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளை, நல்ல பிள்ளைகளை உருவாக்குறது உன் கையில என் கையில தான் இருக்கு. பிள்ளைகள் கடற்படுத்தலால் கொடுத்த சுதந்திரம், நல்ல பிள்ளைங்க தான். ஆனா அதுக்கு ரொம்ப கோவப்படக்கூடாது, ரொம்ப அதை திட்டக்கூடாது, ரொம்ப நெய்ன்னு சொல்லிட்டு இருந்தா பிடிக்காது. கண்டுக்காம இருந்துட்டு ஜபத்துல வைக்கணும், ஜபத்துல இருக்கணும், புத்தி சொல்லணும், அவருக்கு அன்பு காட்டணும், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும். எல்லா பேருக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா வாழுங்க. கர்த்தர் எல்லாரும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆனா பாருங்க, ஏரி ஒரு பெரிய ஆசாரியன் தான், அவன் பிள்ளைய சரியா வளர்த்தல. எங்க மாதிரி ஒரு பாஸ்டர் ஃபேமிலி, அந்த ஏரி 2 பிள்ளைகளும் இல்ல அஞ்சம் வாங்குறதுலையும் திங்கிறதுலையும் கெட்டது செய்யறதுலையும் பாத்தீங்கன்னா சாமுவேல்ல அவன் கடைசியில அவனாலே பிடிக்கப்பட்டு அவன் ஏரி சேர்த்து போனான், சரியா வளர்க்கல. ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாளும் அந்த ஆண்டவரால் படைக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையும் அந்த ஏவாள் தாயின் தகப்பனும் சரியா வளர்க்கல. காயின் ஆபேல கொன்னுட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்ம உகந்த பிள்ளைகளாக
உருவாக்கணும். அது பெற்றோர் கையில தான் இருக்குது, மற்றவங்க கையில இல்லை. ஏதாவது வந்து சொல்லிட்டா நாங்க டெல்லி கூட இருக்கிறாங்க சண்டே கிளாஸ்ல நாங்க ஒரு கதை சொல்லுவோம், கத்திரிக்காய் கதை. கத்திரிக்காய் திருடிட்டு வந்தா, கத்திரிக்காய் திருடிட்டு வந்த உடனே ரெண்டு அம்மா அப்பா, ரெண்டு குடும்பம். ஒரு குடும்பத்து அம்மா, ஐயோ நீல கத்திரிக்காடா, எங்கடா கிடைச்சது, தோட்டத்துல சூப்பர் கத்திரிக்காய் வான்னு சொல்லி நல்லா வதக்கி நல்லா செய்து சூப்பரா செய்து, அம்மா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அம்மாடா நாளைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கலாம். இப்படியே அவனை ஊக்குவித்து அது என்னாச்சு, அவன் ஒரு திருடனா கொலைகாரனாகி ஜட்ஜி கிட்ட நிக்கிறான். ஆனா இன்னொரு அம்மா அவன் திருட்டு வந்தாங்க, வேப்பனையை ஊத்தி கழுவி கசப்பா செய்யுது, என்னம்மா கசப்பு, திருடன கத்திரிக்காய் கசப்புண்டா, இனிமேல் அந்த பக்கமே போகாத அப்படின்னாங்க. அவன் ஒரு நல்லவனாகி அவன் ஒரு பெரிய ஜட்ஜா. இது ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜட்ஜி கிட்ட இந்த பையன் நிற்கும் போது சொல்றாங்க, அவனுக்கு என்ன, அவன் நினைக்கிறானா, நீ என் நண்பன் தானே, நீ இப்படி கொலை செய்ய சொல்லி நிக்கிறேன்னு சொல்லும் போது உன்னுடைய கடைசி ஆசையை சொல்லு அப்படின் போது, என் அம்மாட்ட ஒரு ரகசியம் பேசணும்னா அம்மா கூப்பிட்டாங்களாம். வந்து என்ன அழுதுட்டே வந்துதான் அம்மா தூக்கு தண்டனைக்கு வந்து காலை காரணம் கட்டிச்சு எடுத்துக்கானா. ஏன் கேட்டா, நீ அப்பவே நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா கொலைகாரன் ஆயிருப்பனா, திருடி கொண்டு வர பணத்தை கொண்டு வரதெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு வர பணத்தை எல்லாம் வாங்கி வச்சனே. ஆனா அந்த அம்மா தப்புன்னு சொல்லி கொடுத்தனால இன்னைக்கு பெரிய ஒரு நீதிபதியா இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆகவே நம்ம கையில கர்த்தர் இருந்தாலும் கூட உன்னுடைய பங்கு என்ன, கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கணும். நேரம் ஆயிடுச்சு, நிறைய சொல்ல முடியாது. ஈசாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் ஈசாக்க வழியில கூட்டிட்டு போகும்போது கேள்வி கேட்கல, என்னப்பா ஆடு இல்லையா, ஆடை கர்த்தர் பார்த்துக்காரு, வாப்பா கட்டையை அடிக்க எவ்வளவு நாள் கூட்டிட்டு போறான். அவ்வளவு அருமையான பிள்ளையா வளர்த்து வைத்துக்கலாம். அருமையானவர்களே, இன்னும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அந்த தீர்க்கதரிசி மனைவி போய் எங்களுக்கு கடன் சொல்லும் போது, உன் பிள்ளைகளை சொல்லி பக்கத்து விடலாம் குடத்தை வாங்கிப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க கீழ்படுத்து வீடு விடா போய் குடம் கொடுத்து வாங்கி உள்ள வச்சுங்க. பெரிய ஆசீர்வாதம். நம்ம பிள்ளைங்க செய்யுமா அந்த மாதிரி ஒரு இது செய்யுமா, அந்த மாதிரி பிள்ளைங்களை அவ்வளவு அருமையாக வளர்த்து வைத்தாங்க. அதே மாதிரி எப்தா தன்னுடைய மகளை நல்ல கடவுளுக்கு பயந்த பிள்ளையா வளர்த்ததுனால, அப்பா நீங்க சொல்லிட்டீங்கப்பா, தப்பு இல்ல, மீறாதீங்க, நான் அதுக்கு சரியா ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தாங்களா. ஒருவேளை இதெல்லாம் இப்படி இருக்குதே நம்ம நினைக்கலாம். அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கும்படியாக தான் அந்த அதிகாரத்தை திருப்பி நான் அந்த கடந்த நாள்ல கிதியோனையும் எப்தாவையும் படிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், 2 காரியத்தை பார்க்கக்கூடாது. ஒன்று, இந்திய தேசத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? நம்மளுடைய தவறு தான், பாஸ்டர்களுடைய தவறு, ஜபம் பண்றது கட்டுரையம் பண்ற ஊழியர்களுடைய தவறு தான் ஆண்டவர் தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கார். நம்மளாம் திருந்தணும், நம்மளாம் சரிப்படணும். பண ஆசை, பொருளாசை, பொய் சொல்றது, பொய் தீர்க்க தரிசனம், இதெல்லாம் மலிந்து கிடக்கிற இந்த காலத்தை ஒப்பு கொடுத்திருக்கார். இதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நீ நானும் ஆண்டவரே மீண்டும் எங்க இந்தியாவை நினைவு ஆண்டவரே, பழைய மிஷினரிகள் வந்து எழுப்புதல் வந்தது மாதிரி மீண்டும் வரணும்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் மாறான்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணணும். 2ஆவதாக ஜெபிக்கிற குணம் நமக்கு இருக்கணும். கல்வாரி ஜெபிப்பா நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஜெபிக்காத கிறிஸ்தவனே கிடையாது. ஆகவே ஜெபிக்கணும். குடும்பத்துக்காக முதல் ஜப, உன் கணவரை விட்டுறாத, உன் பிள்ளைகளை விட்டுறாத. நான் அதான் சொல்லுவேன், நீ கணவரை பிள்ளைகளையும் விட்டுட்டு மீது எங்க ஜெபிச்சாலும் உன் கணவர் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணு. அது மாத்திரம் இல்ல, பொருத்தனை செலுத்து. ஆனா அந்த பொருத்தனையை மீறினதா செலுத்துட்டீங்கன்னா அதை மீறாதீங்க. ஆனா நியாயமான பொருத்தனை, உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. 3ஆவதாக நமக்கு உகந்த பிள்ளைகளை உருவாக்கும். பிள்ளை வசதி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 4 வீடு இருக்குது, 4 ஆடு இருக்குது, பிரைம் மினிஸ்டரா இருக்கிற வேஸ்ட், ஆண்டவர் இல்லாதது எல்லாமே வேஸ்ட். உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட சம்பாதிச்சு வாடகை வீட்டுல இருந்தா கூட ஏசப்பா கூட இருக்கலாம், அதுதான் உகந்த பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றவங்களா தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், இப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே தராது. நாங்க இந்த ஆண்டவர் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு வந்தோம். இன்னைக்கு எங்களை ரொம்ப உயர்ந்த ஸ்தலத்துல வச்சிருக்காரு. அது அவருடைய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்தாவை மறக்கக்கூடாது. எப்தாவை போல நீங்க ஒருவேளை அவருடைய வாழ்க்கை சோகமாக முடிஞ்சிச்சு, ஆனாலும் கூட அவரை குறித்து சரித்திரம் படைத்தவர். சரித்திரம் இன்னும் பேசுது. நாம் சரித்திரம் படைக்கிற மக்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் சரித்திரம் படைக்கிறவர்களா இருக்கணும். நம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கணும். சின்ன கூட்டமா இருந்தாலும் கடவுளுக்கு பெரிய மக்களாக வாழணும். அப்படியாக நம்ம செய்வோம். கண்கள் மூடி ஜெபிப்போம்.
ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டுமாக அழைக்கிறார். எத்தனையோ தரம் அழைத்திருக்கிறார். ஆனாலும்